NCERT Grade 12 Chemical Kinetics சாப்டரில் புக் பேக் கொஷின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 4.2 ஃபார் த ரியாக்ஷன் 2A plus B gives A to B அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டா, த ரேட் அப்படின்னு கொடுத்து ரேட் லா கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ரேட் லா கொடுத்துருக்காங்க. ரைட், வித் கேவோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ரைட், calculate the initial rate of the reaction when A that is equal to 0.1 mole per liter. அதே மாதிரி B ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி calculate the rate of the reaction after A is reduced to 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இனிஷியல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி A ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன அப்படின்றதும் நமக்கு கேட்டிருக்காங்க. ரைட், ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய இனிஷியல் ரேட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இனிஷியல் ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா, மேலே ரேட் ஈக்குவேஷன் இருக்கு பாருங்கள். ஸோ ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ கேவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கிவன் அஸ் 2 × 10⁻⁻6. ரைட், ஸோ இன்ட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, இனிஷியலில் 0.1 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு அடுத்து என்ன கொடுத்தாங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி 0.2. இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி மேலே என்னப்பா இருக்குது, பவரில் 2 இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ என்ன ஆயிரும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டு த பவர் என்னது 2 ஸ்கொயர் பண்ணிடணும். ரைட், ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் நமக்கு என்ன வரும், 2 இங்கே 0.04. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8 × 10⁻⁻9 வரும். ஸோ ரேட் என்னது நமக்கு 8 × 10⁻⁻9. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இதுதான் ஆன்சர். இதுதானது ரேட் அட் இனிஷியல். சரியாப்பா, ஸோ இட் இஸ் இனிஷியல் ரேட். கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ரெடியூஸ் டு 0.06. அதாவது 0.06க்கு கான்சன்ட்ரேஷன் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏவோடைய கான்சன்ட்ரேஷன் வரலாம். ஸோ எவ்வளவு இனிஷியலில் இருந்திருக்குன்னா 0.1. ரைட்டா, இப்போ எவ்வளோவா மாறி இருக்கு நமக்கு, இதுலேருந்து 0.06ஆக மாறி இருக்கு. அப்போ 0.1ஆக இருந்தது 0.06ஆக மாறி இருக்குது. அப்போ இதோடைய ரியாக்ஷன் எவ்வளோ போயிருக்கும், அதாவது ரியாக்டட், ஏன்னா அது மிச்சம் இருக்கிறது இல்லையா. ஸோ அப்போ எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்கும், ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, அதாவது ஏ ரியாக்டட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ நமக்கு ஏ ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னா 0.1 - 0.06. அப்போ ஆன்சர் என்ன வரும், 0.04. ஸோ இவ்வளோ தான் நமக்கு என்ன இருக்குது, ஏ வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. இப்போ பி அதே மாதிரி நமக்கு ரியாக்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ பி ரியாக்டட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி ரியாக்டட் அவன் கொடுக்கவே இல்லை, பட் நம்ம ஸ்டாச்சியோமெட்ரி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்கள், இங்கே மேலே எழுதுறேன். ஸோ 2A + B gives A to B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ்டாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ரேஷியோ பாருங்கள், 2:1, அதே மாதிரி 1 இல்லையா. ஸோ அதாவது 2 moles ஆஃப் ஏ இருக்குதுன்னா நமக்கு 1 mole வேணும். அதாவது இது இருந்துச்சு, இது வந்து 2 எடுத்தோம்னா இங்கே நமக்கு என்ன வேணும், 1 வேணும் இல்லையா. ஸோ ஏ எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி பி நமக்கு ரியாக்ட் ஆகும். அப்போ ஏ நமக்கு எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்கு, 0.04 mole ரியாக்ட் ஆகிருக்கு. அப்போ அதில் பாதி என்ன ஆகிருக்கு, நமக்கு பி ரியாக்ட் ஆகிருக்கும். அப்போ பி ரியாக்டட் பார்த்தீங்கன்னா 0.04 / 2. அப்போ என்ன வரும், நமக்கு 0.02 வரும். இதுதானது பி ரியாக்டட். ரைட், அப்போ பி நமக்கு எவ்வளோ ரியாக்ட் ஆக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எவ்வளோ மிச்சம் இருக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ பி ரிமைனிங். ஸோ பி கண்டுபிடிக்காக தான் நம்ம எவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் ரிமைனிங் தான் நமக்கு வேணும். இப்போ பி ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்கும், ஆக்சுவலாக 0.2 எடுத்திருக்கோம் இனிஷியலில். ஸோ அதோட வேல்யூ இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ரைட், அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன வரும், 0.2 - 0.02 நம்ம போடும்போது ஆன்சர் இஸ் 0.18. இதுதான் அது பி ரிமைனிங். ஸோ இப்போ ரேட் போடலாமா. இப்போ ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ என்னது 2 × 10⁻⁻6 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, ஏ வந்து 0.06 இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்போ என்னது 0.06 இன்ட்டு பியோட கான்சன்ட்ரேஷன் 0.18 இருக்குது. அண்ட் மேலே நமக்கு என்ன ஆயிரும், இது இங்கே ஸ்கொயரில் வந்துடும். ஸோ இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3.89 × 10⁻⁻9 கிடைக்குது. ஸோ இதானது ரேட். எப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து 0.06ஆக மாறுறப்ப இதுதான் நமக்கு வந்த ரேட். ரைட்டா, அப்போ இதை நம்ம இதில் இருக்கக்கூடிய கீ ஃபேக்டர் என்னது, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இனிஷியல் அந்த ரேட் ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து டேரெக்டாக சப்ஸ்ட் பண்ணி இனிஷியல் ரேட் கண்டுபிடிச்சிடும். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து இந்த ரியாக்டட் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் என்ன இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ஏ வந்து 0.06 சொல்லிடுறாங்க.
அப்ப பியும் அங்க சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? அத அவங்க குடுக்கல. ஸோ அந்த பிய மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஏவோட ரியாக்டட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சுட்டு, ஸ்டாச்சியோமெட்ரிய வச்சு என்ன பண்றோம்? பி எவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ பி எவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம், டைரக்ட்டா திரும்ப ஒரு ரேட் ஈக்குவேஷன்ல ஏவோடைய கான்சன்ட்ரேஷனையும், பி உடைய கான்சன்ட்ரேஷனையும் அப்ளை பண்ணி அதோடைய ரேட் கண்டுபிடிச்சுக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் ஆன்ஸர். ரைட்? தேங்க் யூ.